நீங்க ஒரு பெண் சொந்த கால நிக்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ உங்களுக்கான ஒரு பொற்கால வாய்ப்பு இதோ. தமிழக அரசு பெண்களுக்கு 10 லட்சம் ரூபாய் வரை கடன் கொடுக்கறாங்க. இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இதுல 2.5 லட்சம் ரூபாயை நீங்க திரும்ப தரவே வேண்டாம். அது அரசாங்கம் உங்களுக்கு கொடுக்கிற இலவச மானியம். இது எப்படி சாத்தியம்? யாருக்கெல்லாம் கிடைக்கும்? இதோ முழு விவரம். வணக்கம் மக்களே, நான் உங்கள் சாக்சர். இன்னைக்கு நாம பார்க்க போறது பெண்களின் பொருளாதார சுதந்திரத்துக்காக தமிழக அரசு கொண்டு வந்திருக்கிற ஒரு சூப்பர் திட்டம். ஏற்கனவே மகளிர் உரிமை தொகை, இலவச பேருந்து பயணம்னு பல திட்டங்கள் இருந்தாலும் இந்த மானியத்துடன் கூடிய கடன் திட்டம் இப்ப ரொம்பவே பேசப்பட்டு வருது. ஏன்னா இது வெறும் உதவி தொகை இல்ல, உங்களை ஒரு முதலாளியா மாத்திர திட்டம். இந்த திட்டத்துல நீங்க அதிகபட்சமா 10 லட்சம் ரூபாய் வரை கடன் வாங்கலாம். இதுல 25%, அதாவது 2.5 லட்சம் ரூபாய் அரசு மானியமா கொடுத்துடும். மிச்ச தொகையை மட்டும் நீங்க வங்கி கடனாக திருப்பி கட்டினால் போதும். இது உண்மையிலேயே ஒரு பெரிய வாய்ப்பு. சரி, இதுக்கு என்னென்ன தகுதிகள் வேணும்? ரொம்ப எளிமையானது. நீங்க குறைஞ்சது 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும். பொது பிரிவினர் 18 முதல் 35 வயது வரை விண்ணப்பிக்கலாம். ஆனா பெண்களுக்கு ஒரு சிறப்பு சலுகை இருக்கு. பெண்களுக்கு 45 வயது வரை அனுமதி உண்டு. குடும்ப ஆண்டு வருமானம் 5 லட்சத்திற்குள் இருக்க வேண்டும். இதை 3 பிரிவுகளா பிரிக்கிறாங்க. 1. உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கு 10 லட்சம் ரூபாய் வரை கடன். 2. சேவை சார்ந்த தொழில்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வரை கடன். 3. வியாபாரம் சார்ந்த தொழில்களுக்கு 1 லட்சம் ரூபாய் வரை கடன் கிடைக்கும். சரி, இதுக்கு என்னென்ன ஆவணங்கள் தயார் பண்ணணும்? உங்க 8ஆம் வகுப்பு சான்றிதழ், இருப்பிட சான்று, சாதி சான்றிதழ், ரேஷன் கார்டு, வருமான சான்றிதழ், அப்புறம் மிக முக்கியமா நீங்க என்ன தொழில் செய்ய போறீங்க அப்படிங்கிற ஒரு திட்ட அறிக்கை கட்டாயம் வேணும். இதற்கு விண்ணப்பிக்க வேண்டிய அதிகாரப்பூர்வ இணையதளம் www.msmeonline.tn.gov.in. ஆன்லைன்ல விண்ணப்பிச்ச பிறகு அந்த நகலை தேவையான ஆவணங்களோட உங்கள் மாவட்ட தொழில் மையத்துல சமர்ப்பிக்கணும். அவங்க உங்களை நேர்காணலுக்கு அழைப்பாங்க. நீங்க தொழில் செய்ய தகுதியானவர்னு தெரிஞ்சா வங்கிகள் மூலம் கடனுதவி வழங்கப்படும். பெண்கள் சுயதொழில் தொடங்குறது தான் ஒரு மாநிலத்தின் உண்மையான வளர்ச்சி. தமிழக அரசு இதற்காக 85,000 கோடி பட்ஜெட்ல பெண்களுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. உங்களுக்கு தகுதி இருந்தா உடனே விண்ணப்பிங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா உங்க நண்பர்களுக்கும் பகிருங்க. இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சாக்சர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு முக்கிய செய்தியுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.